தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் கொடுந்துயரத்தில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கொடுந்துயரத்தில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. கரூர் கொடுந்துயரத்தில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக சார்பில் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் முறையீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கொடுந்துயரத்தில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் முறையீடு செய்யப்பட்டதை ஏற்று நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது கரூர் விபத்து வழக்கில் தொடர்ந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பேசி வருவதற்கு எதிராக திமுக கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இதில் தலையிடும் விதமாகவும் இதில் அழுத்தம் தரும் விதமாகவும் பேசி வருவதாக குற்றம் சாட்டி ஒரு மனுவை திமுக தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று இன்று உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது விடுமுறை என்றாலும் கூட விடுமுறை அமர்வு செயல்பட்டு வருகிறது. விடுமுறை அமர்வான நீதிபதி அசாதுதீன் அமானுல்லா தலைமையிலான அமர்வு முன்பாக வழக்கறிஞர் இந்த பிரச்சனையை எடுத்துரைத்தார். கரூர் விவகாரத்தில் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தலையிடும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஏற்கனவே வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. அப்படி விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் இப்படி தலையிடுவது வழக்கு விசாரணையை பாதிக்கும். இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தான் தற்போது வழக்கை நாளை விசாரணைக்கு எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக தாக்கல் செய்துள்ள மனுவில் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த வழக்கில் தலையிடும் விதமாக பேசி வருவதற்கு தடை விதிக்க வேண்டும், அரசியல் எதிரிகளை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதை தடுக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நியாயமான சுதந்திரமான விசாரணையில் தலையிடும் விதமாக இவர்கள் செயல்படுகிறார்கள், அதற்கு தடை விதிக்க வேண்டும். இந்த அமைச்சர் பேசிய விவகாரத்தில் சிபிஐ புகார் தாக்கல் செய்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளுடன் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை வழக்கை விசாரிப்பதாக தற்போது உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கரூர் கொடுந்துயரத்தில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன். கரூர் கொடுந்துயரத்தில் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் முறையீடு செய்யப்பட்டதை ஏற்று நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கரூர் வழக்கு குறித்து ஜோசப் விஜய், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பொதுவெளியில் பேச தடை விதிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவெளியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கருத்துக்களை தெரிவித்து வருவது விசாரணையை சீர்குலைக்க செய்யும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு சாட்சிகள் மிரட்டப்படுவதுடன் விசாரணையை தவறாக வழிநடத்த வாய்ப்பிருப்பதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.